நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் தொடக்க போகிறோம். நம்ம சுற்றி அங்கங்கே போயிட்டு வந்தோம். எங்கே போயிட்டு வந்தோம்? தம்பதிகள் பார்த்து, என்னது தம்பதிகள் சொல்லலாமா, கப்பல்ஸை பார்த்துட்டு வந்தோம். என்ன கப்பல்ஸ் பார்த்து வந்தோம்? ஆடாம் ஏவாளை நம்ம பார்த்தோம். நிறைய கப்பல்ஸ் நம்ம பார்த்தோம், ரைட்டா? ஆடாம் ஏவாளை நம்ம பார்த்தோம். வேறு யாரை பார்த்தோம்? நம்ம அனனியா சஃபீராவை நம்ம பார்த்தோம். அப்புறம் யாரை பார்த்தோம்? நம்ம ஆபிரகாம் சாராளை, அவங்க மறந்துட்டோம். ஆபிரகாம் சாராளை பார்த்தோம். அந்த ஆபிரகாம் சாராளை நடுவில் வந்த ஒரு சிஸ்டரை பார்த்தோம், ஆகாரை பார்த்தோம். அப்புறம் வேற யாரை பார்த்தோம்? நம்ம கடைசியாக கிறிஸ்துவின் சபையாக மணவாளன் மணவாட்டியை நம்ம பார்த்தோம். ஆகையால் நம்ம பார்த்த பிறகு இந்த நாளிலே மீண்டுமாக சபையின் அசைவு அந்த அனனியா சஃபீராவுடைய கதையிலிருந்து நம்ம தொடர்ச்சி நாம் போகிறோம். we going to move on. என்ன நடந்ததுன்னு சொல்லி அனனியா சஃபீரா கதை நடுவில் வருகிறது. ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் சபைக்கு. கர்த்தர் சபையிலே அவர் ஆளுகை செய்கிறார், அவர் நடத்துகிறார் என்று கர்த்தர் சபைக்கு ஞாபகப்படுத்தினார். அல்லேலூயா. சபை கர்த்தர் நடத்துகிறார். அதனால தான் இந்த மாசத்துடைய வசனம், ஒரு மாசம் நம்ம மாற்ற போகிறோம் இந்த ஸ்க்ரீனில் உள்ள வசனத்தை. அதனால தான் இந்த மாசமுடைய ஸ்க்ரீனோட வசனத்தில் நான் என் சபையை கட்டுவேன் என்று பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கவனிக்க போகிறோம் இந்த மாதத்திலே. ஆகையால் தேவ பிள்ளைகளே, ஒரு பயம் வந்தது 11வது வசனத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக the great setting of the church movement is related to the original setting. அப்படின்னா இந்த சபையின் அசைவு எப்பொழுதும் கர்த்தர் ஆதியிலே வச்ச அந்த அமைப்பில் தான் கர்த்தர் சபையை மீண்டுமாக கொண்டு வருகிறார். திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. அப்போ இந்த சபையின் அசைவு கர்த்தர் எப்படி எந்த செட்டிங்கில் கொண்டு வரார்னா, ஒரிஜினல் செட்டிங் எப்படி ஆடாம் ஏவாளுடைய செட்டிங்கில் இருந்தது போல மீண்டுமாக அவருடைய செட்டிங் சபைக்கு கொண்டு வருகிறார். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய செட்டிங்கில் கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கு ஒரு அடையாளம் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் உபவாசம் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையில் மார்க்கின் சுவிசேஷத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் காட்டு மிருகங்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி. சம்பந்தம் இல்லாமல் ஒரு வசனம் நுழைகிறது, அவர் காட்டு மிருகங்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி. அப்போ எதுக்கு அந்த 40 நாள் உபவாசத்தில் ஏன் இந்த சம்பவம் அந்த எழுதினவர், அப்படின்னா நினைக்கிறேன் மார்க் இதெல்லாம் எழுதியிருக்குது, எழுதினவர் ஏன் அந்த காரியம் எழுதணும், அந்த முக்கியமாக இருக்குது. ஏன்னா வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் தட்? ஜீசஸ் காட்டு மிருகத்துக்கோடு கூட இருந்தார் அப்படின்னு ஏன் இது முக்கியமாக இருக்கிறது? இது என்ன அடையாளம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஆடாமோட செட்டிங் இருந்துச்சோ மீண்டுமாக அந்த 2வது ஆடாம் அவர் கொண்டு வருகிறார் என்ற ஒரு அடையாளத்தை கர்த்தர் அங்கே காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி காட்டு மிருகங்கள் சமாதானத்தோட ஷலோமோட நிறைந்து அந்த அமைப்பு இருந்ததோ, இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அந்த 2வது ஆடாமாகிய மீண்டும் ஏதேனுடைய அமைப்பை அவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு அடையாளம் அங்கே நம்ம பார்க்கலாம். ஆகையால் சபை சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனவாட்டியாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படிக்கு, அவரை நோக்கி பார்க்கும்படிக்கு இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபை நடத்தி கொண்டு வருகிறார். அதே வேளையிலே வேதத்திலும் அப்படியாக தான் கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆகிய நம்ம கவனிக்க வேண்டும், ஆண்டவர் அனனியா சஃபீராவுடைய கொள்கை வராதபடி அந்த அமைப்புக்குள் எப்படி சொல்றது, அதை தீட்டுப்படுத்தாதபடி, கொச்சப்படுத்தாதபடிக்கு, அந்த அமைப்பை தொந்தரவு பண்ணாதபடிக்கு, நீங்க நிறைய காரணம் இதில் பார்க்க போறோம், தொந்தரவு பண்ணாதபடி அந்த அசைவில் இருந்து ஆண்டவர் நகற்றினார். ஹல்லேலூயா. கவனிங்கள், if the Lord is very serious with this movement, God will intervene in that movement. ஆண்டவர் இடைப்படுவார், அவருடைய கரத்தில் இடைப்படுவார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், இப்ப சபையின் அசைவில் அப்போஸ்தலர்கள் நடத்தினது போல தலைமைத்துவம் கவனமாய் இருக்கும்போது, சபையின் தலைமைத்துவம் கவனமாய் கர்த்தருடைய அந்த அமைப்பில் நடக்கும் போது, ஆமென், கர்த்தர் இடைப்படுவார், கர்த்தர் செயல்படுவார், அவர் கரம் அந்த இடத்துல வரும். ஆமென். கர்த்தர் நடத்த ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம தொடங்க போகிறோம் இந்த அசைவை 11வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அனனியா சஃபீரா கதை முடிந்த பிறகு என்ன நடந்துச்சு நம்ம பார்க்க போகிறோம். 11லேருந்து 13 நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 11லேருந்து 13 முதலாவதாக நம்ம வாசிக்க. சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. 13 அப்போஸ்தலருடைய கைகளினாலே
அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அப்போஸ்தலருடைய கரத்தினாலே அநேக அடையாளங்கள் அற்புதங்களும் செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. முடிஞ்சா 13 வரைக்கும். 11 13 வாசிக்கும் போது சபைக்குள்ளே ஒரு என்ன வந்துச்சுன்னா 11வது வசனம், ஒரு பயம் உண்டானதாம். There was a fear in the church. சபையிலே பயம் இல்லாமல் ஒரு அசைவு தெரியுங்களா, பயம் இல்லாமல் ஒரு தெரியுங்களா வாழ்க்கை, பயம் இல்லாமல் தெரியுங்களா ஒரு தெரியுங்களா நடத்தல் சபைக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமே, நான் பொதுவாக நான் பேசுகிறேன், ஜெனரலி நான் பேசுகிறேன். சபைக்குள்ள தெரியுங்களா ஒரு பயபக்தி கிடையாது, ஒரு தெரியுங்களா ஒரு தெய்வ பயம் இல்லை. சபைக்குள்ள தெரியுங்களா ஒரு தெய்வ பயம் இல்லாமல் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற செயல்படுகிற சபைகள் அநேக இடத்துல நாம் கேள்விப்படுகிறோம். ஆகையால் நம்ம வந்து சுற்றி காமிக்காதபடிக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம் தெய்வ பயத்தோட வாழ வேண்டும். ஆமென். சபை கர்த்தருடைய பயத்தில் வாழாவிட்டால் கர்த்தருடைய பயத்தில் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அதான் பழைய ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மீனை வந்து தெரியுங்களா எப்படி இழுப்பாங்களாம், மீன் சொந்தமாக வந்துடணுமா, வரலன்னா வந்து தெரியுங்களா செவில் கிழிச்சிட்டு போகிற மாரி இழுப்பாங்களாம். கேள்விப்பட்டிருங்களா? அந்த காலத்தில் ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க. அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் தேவன் அமைதியாக இருக்க மாட்டார். ஏனென்றால் இது அவருடைய சபை, His church. அதனால தான் நானும் கவனமாக இருக்கேன். ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே நான் கவனமாக இருக்கிறோம், நானும் பயத்தோடு இருக்கிறேன். ஏன்னா என் ஃபைல் பெருசு, உங்கள் ஃபைல்லாம் சின்ன ஃபைல், என் ஃபைல் தடுப்பு ஃபைல். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் ஒரு பயம் வந்தது அந்த இடத்துல. அது மட்டுமல்ல, 12வது வசனம், இது முக்கியமாக 2 காரியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 12வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 2 முக்கியமான காரியத்தை நீங்கள் உங்களுடைய நோட்ஸில் நீங்கள் எழுதிங்க. இதுதான் நம்ம பார்த்துக்கொள்ள போகிறோம். through the hands of the apostle, அப்போஸ்தலருடைய கரத்திலே அங்கே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். the Lord started to bless through the hands of the apostles. ஆமென். வேதம் சொல்ல கிடையாது அவருடைய கரத்தினால் தேவன் ஆசீர்வதித்தார் என்று. அப்போஸ்தலருடைய கரத்தினால் ஆண்டவர், வாசிங்க, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. கவனிங்கள், அப்போஸ்தலருடைய கரத்திலே, அப்போஸ்தலர் சொல்லும் போது அந்த சபையின் கரத்திலே, பிறகு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்போஸ்தலருடைய கரம் சொல்லும் போது என்ன கரம் சொல்லி. அப்புறம் அப்போஸ்தலர் சொல்லும் போது அது அப்போஸ்தல காலம் அங்க தொடங்கினது, அப்புறம் சபையின் காலம் அங்க தொடங்கினது. the start of the church movement, beginning of church movement. அப்ப சபை மூலமாக இப்படியாக நம்ம என்ன வேண்டும், சபை மூலமாக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு நான் உங்களுக்கு விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். உங்கள் மூலமாக சபை மூலமாக ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. the Lord will work through his church. ஏனென்றால் அவருடைய கரம் தான் இந்த சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சரி, நம்ம இது விவரமா நம்ம பார்க்க போறோம். அது மட்டுமல்ல, அது கீழே நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒருமித்திருந்தார்கள். இருக்குதா அந்த வார்த்தை? இருக்குதா வசனம்? அந்த காரியம் இருக்கா? எத்தனாவது வசனம் இருக்குது? அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். மீண்டுமாக நீங்க பார்க்கலாம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் அந்த ஒருமனப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். சரி, ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஒருமனப்பட்டு இருந்தபடினாலே யாருமே என்னது, no one dared to join them. பாருங்க, மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. no one dared to be with them. யாருமே, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, யாருமே வந்து அவங்க என்னது அவங்க கூட சேர்றதுக்கு அவங்களுக்கு துணியவில்லைனா. அப்புறம் பயம் வந்துருச்சு. ஏன் தெரியுங்களா பயம் வந்துச்சு? அனனியா சஃபீரா வந்து தவறுதலாக இருந்தபடினாலே அங்கே அவங்க 2 பேருக்கும் இடி மேலேந்து விழுந்தது. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. நான் இந்த கூட்டத்துக்கு கூட சேர்ந்தா நான் சரியா இருக்கணும், இந்த கூட்டத்துக்கு கூட நான் நடந்தா நான் சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சரியா இல்லைனா போச்சு, மேலேந்து இடி விழுந்துரும். ஆமென். அதனால தான் நான் விசுவாசிங்க, நான் எப்போதும் சொல்லுவேன், கர்த்தர் யாரை கொண்டு வருவார், யார் வந்து தெரியுங்களா இந்த இடத்துல இந்த அசைவில் இல்லைன்னா அழகாக அவங்களே நவந்துருவாங்க, இருக்க மாட்டாங்க இந்த அசைவில். they will not be in this movement. கவனிங்கள், 2 காரியம், அவருடைய கரம், ஒருமனப்பட்டு இருந்தார்கள். இது வந்து நம்ம அப்படி தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளிலே. ஆமென். ஹல்லேலூயா.
அந்த அசைவில் என்ன சொல்லும்போது சிலர் இருப்பார்கள், சிலர் இருக்க மாட்டார்கள் சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சீடர்களே வந்து அவரை விட்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ரைட்டா? போனாங்க. கஷ்டம், இவரோட உபதேசம் கஷ்டமா இருக்குது, இவர் பேசுறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி விட்டு போனார்கள். ஆகையால் இந்த காரியத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய கருத்தில் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார், ஆண்டவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். ஓகே, ஒரு 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 எச்சரிக்கை கர்த்தர் கொடுக்கிறார், அநேக சபையா மூலியமாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். பிறகு மீண்டுமாக அந்த சபையினுடைய அசைவை நம்ம அங்கே பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆகையால் நீங்களும் நானும் அப்படியாக இப்போ பார்க்கும்போது நான் தான் அந்த சபை, இந்த கரத்தின் மூலியமாய் கர்த்தர் கிரியை செய்ய ஆசைப்படுகிறார் என்று நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். ஆமென். சரி, 14 வாசிப்போமா? 14-16. திரளான புருஷர்களும் புருஷர்களா? சரி, ஓகே. புருஷர்கள் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேற்படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். 16 வரைக்கும் வாசிச்சிட்டீங்களா? ஓகே, ரைட். இங்கே என்ன பார்க்குறோம்? எனக்கு ஒரே ஒரு காரியம் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதுதான் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆமென். என்ன தெரியுங்களா நடந்துச்சு? அங்கே 14 எங்கே பார்க்குறோம்? சபை பெருகிறது. அப்படின்னா அநேகர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒன் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, அங்கே ஜனங்கள் சுகமளிக்க ஆசைப்படுறாங்க தெரியுங்களா, அவங்க அற்புதம் அடையாளம் நடக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் ஒரு காரியம் அந்த நடுவில் வந்து பேதுருவின் நிழல் பட்டால் போதும் சொல்லி சிலர் அங்கே வந்து படுக்கை வைக்க ஆரம்பித்தார்கள், அங்கே தெரியுங்களா போட ஆரம்பித்தார்கள். அவரோட நிழல், பேதுருடைய நிழல் படும்படிக்கு அட்லீஸ்ட் அப்படி தான் போட்டிருக்கோம். தமிழ் எப்படி போட்டிருக்குது? எப்படி போட்டிருக்கா? போடலையா? அட்லீஸ்ட் போட்டிருக்காது. தமிழில் பாருங்கள், வேற ஏதாச்சும் போட்டிருக்கோம். அது ஓகே. யார் தமிழில் புரிஞ்சவங்க அட்லீஸ்ட் என்ன போட்டிருக்குது? அட்லீஸ்ட் இல்லை அப்படின்னு இல்லை, நிழலாகிலும், அதான் அட்லீஸ்ட். அதான் அட்லீஸ்ட் நிழலாகிலும், நிழல் பட்டா போதும், அப்படி அட்லீஸ்ட் அதாச்சும் படட்டும் சொல்லி அங்கே எல்லாம் அவங்க வந்து அங்கே போட ஆரம்பிக்கிறாங்க. கவனிங்க, இதை பார்க்கும்போது இந்த பேதுரு நிழல் பார்க்கும்போது அநேகர் இப்படியாக சொல்லுவார்கள், நானும் சொல்லியிருக்கேன், கர்த்தர் அப்படியாக அற்புதம் செய்தார், கர்த்தர் அப்படியாக தெரியுங்களா என்னை காட்டிலும் பெரிய காரியம் செய்வாயின்னு சொல்லிட்டு அதுதான் இப்பொழுது நம்ம கோட் பண்ணுவோம். ஆனாலும் இங்க விசேஷமான ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு அடையாளத்தை தான் கர்த்தர் காமிக்கிறார். அங்க பேதுருவை ஆண்டவர் தெரியுங்களா, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு, பேதுரு மட்டும் ஆண்டவர் அங்க காண்பிக்க கிடையாது. பேதுரு எதை குறிக்கிறது, ஆகையால் சபை எதை குறிக்கிறது என்று ஒரு சிம்பாலிக், ஒரு ப்ரொஃபெட்டிக்காக ஆண்டவர் காண்பிக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். வாசிங்க மத்தேயு 16:18. மத்தேயு 16:18. இன்னொருத்தவங்க எபேசியர் 2:20 எடுத்துங்களேன். எபேசியர் 2:20. ஒருத்தவங்க மத்தேயு 16:18, இன்னொருத்தவங்க எபேசியர் 2:20 எடுத்துக்கொள்ளுமா. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அப்ப என்ன அங்க அர்த்தம்னா, ஆண்டவர் சபை குறித்து பேசுகிறார். அப்ப நான் என் சபையை கட்ட போகிறேன். அப்ப பேதுருவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லும் போது, அப்ப பேதுரு என்ன சிம்பாலிக்னா, பீட்டர் represents the church, the apostolic movement. அப்பனா பேதுருடைய அந்த ஒரு தனி நபர் அல்ல, அப்பனா அந்த அப்போஸ்தலர்களுடைய அந்த அசைவு தான் அந்த நிழலாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பீட்டர். ஏன்னா பேதுரு அதுக்கு அடையாளம், சபையின் அடையாளம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, ரோமர் கேத்தலிக் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, பேதுரு வந்து தெரியுங்களா அவர் தான் போப், போப்புன்னு சொல்லி உயர்த்தி வச்சாங்க. ஆனாலும் இங்கே விதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி இந்த அசைவை கொண்டு வர்றாருன்னா, அப்போஸ்தலரின் அசைவாக கொண்டு வருகிறார். எபேசியர் 2:20 வாசிப்போமா. எபேசியர் 2 அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். எந்த அஸ்திபாரத்தில் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம்? அப்போஸ்தலருடைய தீர்க்கதரிசிகளுடைய என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள்.
அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அவரே மூலைக்கல்லாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த அஸ்திபாரம் என்ன அஸ்திபாரம்னா அப்போஸ்தலரின் அஸ்திபாரம். ஆனா மூலக்கல் யாராக இருக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவார். அப்ப அந்த அசைவுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அசைவாடுகிறார். அவர்தான் மூலக்கல். ஆனா அந்த அசைவை கொண்டு போகிறவர்கள் இந்த அப்போஸ்தலருடைய அசைவு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலத்துல யார் அந்த அப்போஸ்தலர்கள்? யார் அந்த அப்போஸ்தலர்கள்? நம்ம தான் அப்போஸ்தலர்கள். ஆமென். நீங்க பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க அப்போஸ்தலர். யார் யார் பேர் கார்டுல எல்லாம் பேர் வச்சிருக்காங்க அப்போஸ்தலர்னு சொல்லுங்க பக்கத்துல. நீங்க தான் அப்போஸ்தலர் சொல்லுங்க. யூ ஆர் தி அப்போஸ்தலர். ஹல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கிறோம் பேதுரு எதற்கு அடையாளம்? அந்த சபையின் அஸ்திபாரமாக, சபையின் அசைவினுடைய சின்னமாக, அடையாளமாக இங்க கர்த்தர் காண்பிக்கிறார். சோ ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன், இப்படியாக பார்க்கிறேன். இது தீர்க்க தரிசனமாக சபை எப்படியாக இருக்கிறது? அந்த பேதுரு நிழல் படும்போது ஆமென், ஜனங்கள் அங்க செத்தவர்கள் இல்லாட்டி அங்க தெரியுங்களா ஊனமட்டவர்கள் இவர்களாம் உயிர்ப்பித்தது போல சபையின் நிழல் அநேகரை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சபையோட கொஞ்ச நிழல் படும்போது அங்க ஜனங்கள் தொடப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதை நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் நிழல் படும்போது இங்க தெரியுங்களா சபைக்கு கொஞ்சம் கொண்டு வருவோம், கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு வருவோம், கொஞ்சம் இந்த காரியத்துக்கு ஜெப கூட்டத்துக்கு கொண்டு வரும், கொஞ்சம் இங்க ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சம் அவங்கள போய் பார்ப்போம். ஆமென். அப்படிதானே செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. கொஞ்சம் அவங்கள போய் விசிட் பண்ணுவோம். பண்ணும்போது சபையின் நிழல், அப்போஸ்தலரோட நிழல் பட ஆரம்பிக்கும் போது அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். ஆகையால் இந்த நிழல் சொல்லும்போது என்ன நிழல் என்றால் சபையின் நிழல், அப்போஸ்தலருடைய நிழல் இங்க கர்த்தர் இங்க விடுவிக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுக்கு கேள்வி என்னவென்றால், இந்த நிழல் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம் இந்த காலகட்டத்தில் பேதுருவுடைய நிழல் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடியுமா? இதுதான் கேள்வி, என்னோட கேள்வி உங்களுக்கு. இந்த காலத்தில் பேதுரு நிழல் இப்படியாகப்பட்டு உயிர்ப்பித்தது போல, அற்புதம் அடையாளம் நடந்தது போல இப்ப இந்த காலத்தில் நடக்குமா? நடக்கும். ஹல்லேலூயா. லீடர் சொல்லிட்டார் நடக்கும். ஏன் தெரியுங்களா நடக்கும்? ஏன்னா அந்த பேதுருவே நம்பதான், அந்த சபையின் அசைவே நம்பதான். ஹல்லேலூயா. ஆகையால் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். தேவ பிள்ளைகளே, அதுக்கு முன்பதாக இன்னொரு காரியத்துக்கு போயிட்டு நம்ம திருப்பி இந்த காரியத்துக்கு நம்ம வரப்போகிறோம். இந்த சபை நிழல், இந்த உலகம் அநேக நிழலிலே இருக்கிறது. The world is under different shadow. அதான் சொல்றேன், அந்த இன்னைக்கு டைட்டில் under the shadow. இன்னைக்கு நிழலின் கீழ் நம்ம பார்த்தோம். ஐசாயா 30வது அதிகாரம் 1-3 நம்ம வாசிப்போமா? ஐசாயா 30 1-3. ஐசாயா 30வது அதிகாரம், ஐசாயா chapter 30 verse 1-3. இந்த நிழல் பார்த்து பிறகு நம்ம பார்த்து கொண்டிருக்க நிழலை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. என் வாக்கை கேளாமல் என்னது? பார்வோனின் முதல்ல வந்துருச்சா இது? ஓகே, வாசிங்க. திருப்பி படிங்க. எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் எப்படி 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 ஆட்டம் உள்ளவர்கள்? உங்க ஆட்டம் ஏன் ஆட்டம் இல்ல, மொரட்ட ஆட்டம் உள்ளவர்கள். வாசிங்க. புத்திரர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன், the strength of Pharaoh, உங்களை வெட்கமாக்கும். எகிப்தியோட நிழலுக்கு இலட்சியாகும். அப்படின்னா ஹியூமிலியேஷன். ஓகே, டிஸ்கிரேஸ், ஹியூமிலியேஷன். ரெண்டு காரியம் இருக்குது, கவனிங்கள். இது என்ன குறிக்குதுன்னா, அந்த ஓ டு ரிபெலியஸ் சில்ட்ரன் அதெல்லாம் படிச்சிட்டீங்களா? who take not counsel from me, devise plan but not by my spirit. படிச்சிட்டாங்க. alright. ஸோ இங்க பார்க்கும்போது இன்னொரு கூட்டம் வேற நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் சொல்லுங்க. என்ன உற்சாகம் வருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நீங்களாம் கர்த்தரோட நிழலிலே நம்ம எல்லாம் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம பாக்கியவான்கள். நீங்க பார்க்கும்போது எகிப்து நிலையில தெரியுங்களா, அங்க போயிட்டு அவங்க நல்ல ஒரு வார்த்தை இருக்கு. எகிப்து நிலையிலே அவர்கள் பார்வோ நிழலிலே, எகிப்து தான், பார்வோ நிழலிலே அவர்கள், இந்த எகிப்தினுடைய நிழல், ஷேடோ ஆஃப் ஈஜிப்ட், அவங்க என்ன செய்றாங்க?
எகிப்து நிழலிலே ஒதுங்கவும் பாருங்க. எங்க போய் ஒதுங்குறாங்கன்னா ஒரு நிழல் தேவைப்படுது, வெயில் அடிக்குது அங்க தெரியுங்களா, உஷ்ணமா சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியுங்களா, அது போய் எங்க போய் ஒதுங்குறாங்கன்னா எகிப்து நிழல்ல போய் ஒதுங்குறாங்களாம். they went under the shadow of Egypt. எகிப்து சொல்லும் போது அந்த எகிப்தினுடைய பார்வனுடைய தெரியுங்களா பலன் என்ன செய்கிறது, அந்த பலன் எனக்கு வேணும் சொல்லி அந்த பலத்துல நான் வாழுவேன், அந்த உலகத்தின் பலத்துல தெரியுங்க. பார்வன் சொல்லும் போது பயங்கரமான ஸ்ட்ரென்த், பலம், உலகத்தில் உள்ள பயங்கரமான ராஜாக்கள் பாரோ. அப்போ அந்த நிழலிலே வந்து நான் போயிட்டு தங்குவேன்னு சொல்லுகிறவர்களுக்கு அங்க வேதம் அழகாக சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு வந்து என்ன வருமா, ஷேம், என்னது, வெக்கமும், வெக்கமும், ரெண்டு காரியம் இருக்கும். முதல் காரியம் என்னது, 3வது வசனம், வெக்கமாக்கும். 1வது காரியம் வெக்கப்படுத்தும் அந்த நிழல். 2வது காரியம் இலட்சியம், ஹியூமிலியேஷன். அங்க வந்து தெரியுங்களா நம்மள ஹியூமிலியேஷன் சொல்லுவாங்க, ஹியூமிலியேட் பண்றது, அப்படா நம்மள வெக்கப்படுத்தும், அவமானப்படுத்தும். ஹியூமிலியேஷன் இன்னும் துருவாது, அவமானப்படுத்தும். அப்ப சத்துருவானவனுடைய நிழல் எப்பொழுதும் நம்ம என்ன செய்யும், பாதிப்புக்கு தான் உண்டாக்கும். சிஸ்டர் ஈவ் வந்து எங்க போனாங்கன்னா தேவனுடைய நிழலை விட்டு இந்த நிழலுக்கு போனாங்க, புஷ்ஷருடைய நிழலுக்கு போனாங்க, பாம்பி நிழலுக்கு போனாங்க. போனபடினாலே என்ன நடந்துச்சு, அங்க வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்தினான் பிசாசானவன். உண்மைதானே, there was humiliation. அங்க வந்து நிர்வாணமாய் காணப்பட்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட பலம், அப்படின்னா பார்வோனின் பலன், அப்பதான் பலன். பிசாசு அப்படித்தானே சொன்னான். என்ன சொன்னா, நீ தேவர்களை போல ஆயிருவ. அப்ப இது இன்னும் பலமா இருக்குதே. எங்க என்னன்னா ஆண்டவர் தோட்டத்தை பார்த்துக்க சொல்லிட்டாரு, தோட்டத்தை பார்த்துக்கிட்டு பழத்தை சாப்பிட்டுன்றாரு. இவன் சொல்றான் பாரு, இவன் சொல்றான் நீ தேவர்களை போல ஆயிருவ. தெரியுங்களா, பயங்கரமான ஸ்பீச் கொடுத்துருக்கான் இவனுக்கு. இவனுக்கு பயங்கரமான மைக் சிஸ்டம்லாம் இருந்திருக்கும், பெருசு பெருசா இருக்கும். நிச்சயமா ஜெனி ஸ்பான்சர் பண்ணிருக்க மாட்டீங்க, பயங்கரமான சிஸ்டம். அப்ப அவன் பேச்சை கேட்டு என்ன செய்யறாங்க, இவங்க 2 பேரும் கீழ்ப்படிந்தனாலே அங்க அவமானம் பெற்றார்கள். அங்க வந்து அவமானம் மட்டுமல்ல, அங்க குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சது, ஒளிந்து கொண்டார்கள், அங்க ஏமாற்றப்பட்டார்கள், கைவிடப்பட்டார்கள். கவனிச்சீங்களா, அந்த நிழல் எங்க கொண்டு போகுதுன்னா பார்க்க நல்லா இருக்குது, ஆனா அந்த நிழல் என்ன செய்கிறது, அவங்க ஒரு தோல்விக்கு கொண்டு போகிறது. ஆமென். ஓகே, தோல்விக்கு கொண்டு போகுது, சாபத்துக்கு கொண்டு போகுது. சாபம் வந்துச்சா தோட்டத்துல, சாபம் வந்துச்சு, சாபத்துக்கு கொண்டு போகுது, பாவத்துக்கு கொண்டு போகுது, கடைசியில் எங்க கொண்டு போனுச்சு, மரணத்துக்கு கொண்டு போனது. கவனிங்கள், இந்த நிழல் எல்லாம் வந்து பயங்கரமான நிழல். தேவனுடைய நிழல் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் வர ஆரம்பிக்கும். Amen. If we are not careful to be under the shadow of Almighty, then this shadow will take us to humiliation. Amen. ஆகையால் நம்ம வந்து எந்த நிழலில் நம்ம இருக்கிறோம் என்று நம் கவனமாக நம்ம பரிசோதனை செய்ய வேண்டும். அதே போல அதே வேளையில் அநேகர் வெளியே உள்ளவர்கள் இந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். ஓகே, இப்போ எப்படி எடுத்துக்குவோம், இன்னைக்கு அநேகர் உலகத்திலே அந்த நிலையில பாரோ நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு தெரியல, இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாமல் இருந்தது போல. இல்லை எங்களுக்கு பூண்டு எல்லாம் கிடைச்சிட்டாங்க. அன்னைக்கு பார்த்தோம், வியாழக்கிழமை பருப்பை பார்த்தோம், பருப்பு, தானியல் பருப்பு சாம்பார், கீரை கறியா, கீரை, பருப்பு போட்டு கீரை கறி, சரி ஏதோ ஒன்று. இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க எங்களுக்கு பூண்டு கிடைச்சிச்சாங்கன்றாங்க. பூண்டு ரொம்ப முக்கியம். பூண்டு இப்போ பூண்டு இருந்துச்சு எங்களுக்கு, அங்கே நல்லா இருந்துச்சு சாப்பாடு சொல்லி திருப்பி அங்கேயே போவோம்னு சொல்லி இஸ்ரவேல் சொன்னாங்க தானே, அவங்க திரும்பி போவோம்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு பார்வோனின் நிழல் தான் அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக தெரிஞ்சிச்சு. வனாந்திரத்தில் இருந்தாங்க, ஆனால் அந்த வனாந்திரத்துக்கு கொண்டு போன தேவனை மறந்து விட்டாங்க. அந்த வனாந்திரத்தில் தண்ணீர் கொடுப்பார் என்று அவங்க மறந்துட்டாங்க. வனாந்திரத்தில் அற்புதமாக அதிசயமாக மன்னாவை கொட்டினார் என்று மறந்துட்டாங்க. கவனிச்சிங்களா, கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சூழ்நிலை பார்த்து நம்ம நடக்கிறவர்கள் அல்ல, தேவனை பார்த்து நடக்கிறவர்கள். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கு இந்த வெளியுள்ள ஜனங்கள், பார்வோனி நிழலில் இருக்கிற ஜனங்கள், கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் நிழல் போகும்படிக்கு கர்த்தர் சபையை அனுப்புகிறார். ஆமென். எப்படி அனுப்புகிறார் வாசிப்போம். இப்போ மார்க் 4வது அதிகாரம் 30-32. மார்க் 4வது அதிகாரம் 30-32. மார்க் chapter 4 verse 30-32. பின்னும் அவர் அவர்களை நோக்கி,
தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஊமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது நீங்கள் பார்க்கும்போது தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் விளக்குறார். ஆகையால் தேவ ராஜ்யம் சொல்லும் போது நம்ம தான் அந்த தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துல தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ரைட்டா? கர்த்தர் ராஜ்யம் சொல்லும் போது கர்த்தருடைய ராஜரீகம், அவருடைய ஆளுகை, அவருடைய வார்த்தை, அவருடைய தெரியுங்களா வழிநடத்தல், அப்படின்னா அவர் ராஜ்யம் வருவதாக சொல்லி அவர் ராஜ்யம் எப்படி பெருக செய்கிறதுனா வாசிங்க. அது ஒரு கடுகு விதைக்கு எப்படி கடுகு விதை போல ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது, பூமியிலே விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும், அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதா இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ பாருங்க, இதெல்லாம் நோட் பண்ணீங்க. ஆண்டவர் பேசும்போது யார் பேசுறாரு இந்த இடத்துல? யார் பேசுறா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுறார். யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? அவர் உன்னதமானவர், தேவன். அப்படின்னா தேவனே பேசுகிறார். எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பேசும்போது நம்ம எப்படி என்னன்னா தேவனே பேசுகிறார். அதனால தான் ஒன்றும் நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஓமையிலே விதையானது அந்த அந்த என்ன விதை? கடுகு விதை எல்லா விதை காட்டிலும் சிறியதாய் இருக்கிறது. வாசிங்க. விதைக்கப்பட்ட பின்போ அது வளருகிறது, சகல பூண்டுகளிலும், பூண்டு வந்துருச்சா? சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, எப்படி பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். ஹல்லேலூயா. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சபையாக அவர் ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆமென் இப்படியாக வளரும்படிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப எப்படின்னா அந்த அந்த விதை எப்படிப்பட்ட விதைனா அது சிறியதா இருக்குது. கடுகு விதை எல்லா விதை காட்டிலும் சிறியதா இருக்குது. Let me tell you prophetically, தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் எவ்வளவு சின்னவர்களாக இருந்தாலும் ஆமென் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த விதையான சிறிய காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் அந்த விதை முதலாவதாக எங்க கொண்டு போகிறார்னா விதையை கர்த்தர் அந்த அந்த ஆழத்துல அந்த மண்ணு கீழ் கர்த்தர் முதலாவதாக கொண்டு போகிறார். The seed is going first of all to the ground. அதனால தான் ஒரு அசைவு வந்துச்சு இங்கிலீஷ் சர்வீஸ்ல. பிரசங்கம் பண்ண முடியல, பிரசங்கம் ஸ்டாப் இல்லை, ஆர்மி கூட இல்லை. என்னன்னா வாஞ்சை, கர்த்தர் மேல் ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக நம்ம எழும்ப வேண்டும் சொல்லி. அப்ப அந்த விதை முதலாவதாக ஒளிப்பிடத்தில் முதலாவதாக சாகப்பட வேண்டும். It must be broken, it must be dead. ஆமென். ஏன்னா விதை செத்தாதான் அது துளிர்த ஆரம்பிக்கும். ஆமென். விதை சாக வேண்டும். எங்க விதை சாகும்னா மண்ணுக்குள்ள இருக்கும் போது தான் விதை சாகும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கிளையானது பாருங்க, அந்த கதையில் நம்ம பார்க்கிறோம், இந்த ஓமையில பார்க்கிறோம், அது கிளை படர்ந்து என்ன செய்கிறது, அந்த பறவைகள் எல்லாம் உள்ள வருது, எல்லாம் அடைக்கலம் தேடுகிறது. இன்னைக்கு சபையாக நீங்களும் நானும் அப்படியாக படர்ந்து தெரியும் கிளைகள் அங்க போகும்போது தான் அந்த கிளை தேடி அநேக மிருகங்கள் அப்படின்னா அநேக பாரோனின் எல்லாம் தெரியுங்களா அடைக்கலத்தில் இருக்கிறவர்கள் இதை தேடி வரப்போகிறார்கள். எத்தனை பேர் புரியுது என்ன சொல்ல வரேன்னு? ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் இட்ஸ் நாட், அதனால் சொல்றேன், எனக்கு கவலையே கிடையாது நம்ம எவ்வளவு பெருசா இருக்கோம், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எனக்கு கவலையே கிடையாது. ஏன் தெரியுங்களா? கடுகானது ஆண்டவர் சொன்னார் ரொம்ப சின்னதா இருக்கிறது, ஆனா அது மண்ணில் போகும்போது அவருடைய பிரசனத்துல இருக்கும்போது அது சாகும் போது அது வளரும் போது ஆமென் அது என்ன செய்ய போகிறது, அதை படர்ந்து அது ஒரு நிழல் கொடுக்க போகிறது. இட்ஸ் கோயிங் டு கிவ் ஷேட். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி சரி எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? வாசிப்போம் திருப்பியும் 12வது வசனம் மீண்டுமாக வாசிப்போம். அப்போஸ்தலர் எத்தனை 5 அப்போஸ்தலருடைய கைகளினாலே, அப்போஸ்தலருடைய நான் சொன்னேன் ரெண்டு காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுங்க. அப்போஸ்தலருடைய என்னது? கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்போஸ்தலர் கரத்திலே அங்க செய்யப்பட்டது. அங்க ஜனங்கள் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆமென் இயேசுவின் நாமத்தினால் சாலமோனுடைய மண்டபம் மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. சாலமோன் மண்டபம் சொல்ற தேவாலயத்திலே கர்த்தர் மீண்டுமாக அப்போஸ்தலர் அசைவு, பேதுரும் அங்க அப்போஸ்தலர்கள் தெரியுங்களா அங்க விடுவித்தது போல, அப்போஸ்தலர் கரத்தினால் அந்த அந்த நிழல் படர்ந்தது போல மீண்டுமாக சாலமோனின் என்னது மண்டபம்
மீண்டுமாக கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார் விசுவாசி. நீங்களும் நானும் அந்த சாலோமோனின் மண்டபத்தில் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் தேவனுடைய அசைவு. ஆகையால் மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இப்படியாக அவருடைய நிழல் அப்படின்னா அவருடைய சபை மூலியமாக அவருடைய இந்த சுகத்தின் நிழல் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். சபையின் மூலியமாக கர்த்தர் தெரியுங்களா விடுதலை நிழல் கொடுக்க போகிறார். சபையின் நிழல் மூலியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார்? சமாதானத்தின் நிழல் கர்த்தர் கொடுக்க போகிறார். சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த நிழலுக்குள் வரும்போது எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கிறது, எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, இங்க வரும்போது எனக்குள்ள ஒரு நிம்மதி இருக்குது, இங்க கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் என்னை உருமாற்றுகிறார், வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது. என்ன தெரியுங்களா நடக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிழல் இங்க படர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, எப்படி நாம் வளர்ந்து இந்த நிழலை நாம் படர செய்ய போகிறோம்? நான் சொல்ற வார்த்தை கரையா படர. ஆமென். கவனிங்கள், அந்த மரம் மீண்டுமாக அந்த மரத்துக்கு அது வருமா? அந்த மரம் எதுக்கு வளரலன்னா, அந்த மரம் ஏதோ குருவி கூடு கட்டணும் தெரியுங்களா, மிருகங்கள் நிழலில் வரணும் சொல்லி அந்த நோக்கத்தில் இந்த மரம் வளர கிடையாது. இந்த மரம் எப்படி வளர்கிறதுனா, இந்த மரம் உள்ளே நாட்டப்பட்டு, கவனிங்கள், நான் திருப்பியும் அந்த காரியத்துக்கு நான் வருகிறேன். உள்ளே நாட்டப்பட்டு விதை நாட்டப்பட்டு அப்போ அந்த அந்த மரம் வளருகிறது, ரைட்டா? ஆனால் வளர்ந்த இந்த மரம் ஃபோக்கஸ்லாம் எங்கே தெரியுங்களா இருக்குது? இந்த மரம் வளர்வதற்கு ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே தெரியுங்களா நடக்குது? எங்கே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஃபோக்கஸ் எல்லாம் மண்ணுள்ள வேருக்குள்ளே நடந்துருக்குது. இந்த வேருக்குள்ள இந்த மரத்துக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ இந்த வேறு அப்படியே படர்ந்து போகும் தெரியுங்களா, எங்கெங்கெல்லாம் போகும் தெரியுங்களா, போயிட்டு என்ன தெரியுங்களா, அதுக்கு வேண்டியது தண்ணி, அதுக்கு வேண்டியது தெரியுங்களா அந்த மினரல்ஸ், அதுக்கு வேண்டிய அதோட சத்து எல்லாம் இந்த ரூட்ஸ் என்ன செய்யும்? உள்ள கிரியை செய்யும். எல்லாம் மரத்தில் வெளியே பார்ப்பாங்க, ஆனால் மரம் உள்ளுக்க வேரில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதோட நோக்கம் அந்த பறவைகள் அல்ல, இதெல்லாம் அல்ல, அது நோக்கம் அந்த வேர். ஆனால் ஒரு நாள் வருகிறது, வாசிங்க அந்த பகுதியை, மார்க் 4, இங்கே மார்க் 4:31 வாசிங்க. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாக இருக்கிறது. ஓகே, அடுத்தது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து அது என்ன செய்கிறது? அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும். பெரிய கிளைகள் விடுகிறது, பிக் பிரான்ச்சஸ் அங்க வருகிறது. கவனிங்கள், இந்த பெரிய கிளை வரும்போது தான் நிழல் வருகிறது. அப்ப இந்த மரத்தினுடைய வேலை என்ன தெரியுங்களா? அந்த மிருகங்கள் வரும்படிக்கு வளர கிடையாது, அது வளருகிறது. அந்த கிளைகள் பார்த்து தான் இந்த மிருகங்கள் எல்லாம் வருகிறது. ஆகையால் இன்னைக்கு நம்மளுடைய சபையில இன்னைக்கு சபை இப்படியாக படர்ந்து போகிறோம். இன்னைக்கு சபை இப்படியாக இந்த மரத்தை போல நம்ம வளர போகிறோம். எப்படி நம்ம பிரான்ச் பண்ண போறோம்? நம்ம பிரான்ச்ல என்ன தெரியுங்களா, நம்ம பிரான்ச்ல எத்தனை பேர் வருவாங்க, எப்படி வருவாங்க, வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய நோக்கம் எல்லாம் வேறாக அவருக்குள் வேரூன்றப்பட வேண்டும், வார்த்தைக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம இதை செய்யும் போது தானாக என்ன செய்யும்? அந்த கிளைகள் வளர ஆரம்பிக்கும். ஆமென். லெவஸ் ஆஃப் காடோட கிளை எப்ப தெரியுங்களா வளரும்? கர்த்தருக்குள் நாட்டப்படும் போது தான் அது வளரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நாட்டப்படலனா, வார்த்தைக்குள் நாட்டப்படலனா அங்க கிளை படராது. ஆமென். அப்போ குருவிகளாம் என்ன செய்யும்னா, கூடுகள் தெரியுங்களா, அந்த குட்டி குட்டி இடத்துல தான் கூடு கட்ட ஆரம்பிக்கும். கூடு விழுந்துரும், நிற்காது, ஒழுங்கா நிழல் அங்கு இருக்காது. அப்ப பெரிய படர்ந்த கிளைகளாக இருக்க வேண்டும். வாசிப்போம். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பதான் மிக முக்கியமான வசனம், உங்களுக்கு பிடிச்ச வசனம் இங்க வருகிறது. சங்கீதம் 91:1-2 வாசிப்போமா? Psalms 91:1-2. எப்படியாக நம்ம வேறொன்று இருக்க வேண்டும், எப்படியாக சபை நம்ம எப்படியாக நிழல் கொடுக்க போகிறோம், வெளியே உள்ள தெரியுங்களா பிராணிகளுக்கு, பிராணி சொல்லும் போது வெளியே உள்ளவங்களுக்கு நம்ம எப்படி அந்த நிழலில் இருந்து இங்க கொண்டு வர போகிறோம் என்றால்,
இதுதான் நாம் செய்ய வேண்டும். நம்மளுடைய வேர் எங்க இருக்க வேண்டும்? வாசிப்போம். சங்கீதம் 91:1-2. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே அடைக்கலம். ஹல்லேலூயா. நீரே அடைக்கலம். You are my refuge. என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அது சொல்லுங்க திருப்பி. இரண்டாவது வசனம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் சபை நீங்களும் நானும் வளர வேண்டும் என்றால் நாம் படர்ந்து மற்றவங்களுக்கு நான் எல்லாம் கொடுக்க போறேன், மற்றவங்க இந்த அடைக்கலத்துக்குள் வரணும். அடைக்கலம் சொல்லும் போது நம்மளோட அடைக்கலத்தில் அல்ல, தேவனுடைய அடைக்கலத்தில் வர வேண்டும் என்று நாம் எப்படியாக பிரயாசப்பட்டோம் என்றால், முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பிரசன்னத்தில் நாட்டப்பட வேண்டும். அந்த ஒளிபிடத்தில் நம்ம இருக்க வேண்டும். எப்படியாக விதை ஒளிபிடத்தில் இருந்தது போல, அந்த வேறு ஒளிபிடத்தில் இருக்கிறது போல, நாம் அவருடைய பிரசன்னத்தின் ஒளிபிடத்தில் நாம் முதலாவதாக வர வேண்டும். ஹல்லேலூயா. இது நாம் தவறவே கூடாது. That is why always நான் சொல்லுவேன். நேத்தி கூட நான் சொன்ன மீட்டிங்ல என்ன சொன்னேன்னா, ரெண்டு முக்கியமான காரியம். நீங்கள் மினிஸ்ட்ரி செய்கிறவங்க தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது தேவனை சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதல் தேவனை தேடுகிறவர்களாக we must seek God. அப்புறம் தான் you must serve God. ஹல்லேலூயா. ஆகையால் கண்டினியூவா முழுவதும் தெரியுங்களா, முற்றிலும் கான்சிஸ்டன்ட்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பிரசன்னத்திலே நாட்டப்பட வேண்டும். நினைக்கிறேன் பைபிள் ஸ்டடி நினைக்கிறேன் ஒரு காரியம் உங்களுக்கு விடுவித்தேன். 2 நாளாகமம் 26:5 வாசிப்போமா? தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனம் இறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் இதான் அழகான வசனம், நீங்க எழுதி கொள்ளுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். அவன் உசியா ராஜா எப்ப தேவனை தேடினானோ, அது தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரா? கர்த்தர் அவனை வாய்க்க செய்தார். அப்புறம் அவன் செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தாராம். ஹல்லேலூயா. அப்படின்னா அவன் படர்றான், அவனுடைய கிளைகள் படர்ந்து போகிறது. எப்ப தெரியுங்களா? தேவனை தேடுகிற நாட்கள் எல்லாம். whenever he sought the Lord, அப்படின்னா அவன் நாட்டப்படும் போது, கர்த்தர் சமூகத்தில் பிரசன்னத்தில் நாட்டப்படும் போது அங்க என்ன செய்றான்? அவன் படர்ந்து போகிறான், அவனுடைய கிளைகள் படர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? ஆமென். அப்ப அதுக்கு மேல வசனம் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிச்சானா, கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிச்சான். எப்ப தெரியுங்களா? நாம் கர்த்தருக்கு பிரியமாக செய்ய ஆரம்பிப்போம். நம்ம ஊழியத்தில் கர்த்தர் பிரியமானதை ஊழியம் செய்ய ஆரம்பிப்போம். கர்த்தருக்கு செம்மையானதை செய்ய ஆரம்பிப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாட்டப்படும் போதுதான். ஹல்லேலூயா. எப்ப அவர் பிரசன்னத்தை தேடுகிறோமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய கிளைகள் படரும், அப்பொழுதுதான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிப்போம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய தரிசனத்தை எப்படி எழுதி இருக்குது? தேவனுடைய தரிசனங்களையும் புத்திமானாய் இருந்த பாருங்க, தேவனுடைய தரிசனங்கள் அவன் பெற்றுக்கொள்ள புத்திமானாய் இருந்தான். அப்பனா he was careful to understand the vision of God. எங்க தெரியுங்களா? தேவனுடைய பிரசன்னத்துல. ஹல்லேலூயா. எங்க? தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது தான் கர்த்தருடைய தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதன் பிரகாரம் நடக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்க உசியா ராஜா வாழ்க்கை பார்க்கும்போது அவன் என்ன செய்யறான்? அவன் பட்டணங்களை கட்டுறான், அவன் தெரியுங்களா யுத்தங்களுக்கு போறான், யுத்தங்களை ஜெயத்தை எடுக்கிறான், அவன் மதில்கள் ஒட்டைக்கிறான், அப்புறம் அவங்க கிணறுகள் தெரியுங்களா, நிறைய கிணறுகள் அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறான். he makes wells and towers in the desert. 7வது வசனம், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார்னு போட்டிருக்கும். the Lord helped him. ஆனால் அது கீழே நீங்கள் பார்க்கும்போது 11-15 நீங்கள் பார்க்கும்போது அங்கே கர்த்தர் ஆட்கள் கொடுப்பாரு, யுத்த வீரர்கள் கர்த்தர் கொடுப்பாரு. அவனுக்கு அவன் ஸ்திரப்படுவான். அந்த யுத்த வீரர்கள் சிலர் தெரியுங்களா, அவன் கேஜெட்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கேஜெட்னா இப்போ கேஜெட் இல்லை, அப்படின்னா அந்த சுடுறதுன்ற என்னது ஈட்டி அம்பு தெரியுங்களா, அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் ஸ்கில்ஃபுல் பீப்புள் வர ஆரம்பிச்சிடாங்க உசியாவுக்கு. பாருங்க, அவன் படர்கிறான், அவன் கிளை படர்ந்து போகிறது, நிழல் படர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் என்ன நடக்குதுன்னா 16வது வசனத்தில் அவனுடைய இருதயம் மேலே லிஃப்டட் ஆஃப் மேலே போகும்போது உசியா கர்த்தரை விட்டு போயிட்டான், போச்சு. அது பிறகு நீங்கள் வாசிங்க என்ன நடக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே 2 முக்கியமான காரியம் மீண்டுமாக சொல்லுகிறேன். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, ஆமென், கர்த்தரை நோக்கி அவர் பிரசன்னத்தில் நாட்டப்படும் போது கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார்.
கர்த்தர் நிழல் அங்க போக ஆரம்பிக்கும். எப்படியாக மோசே, ஆண்டவர் வந்து என்ன செய்யார், மோசே கையை உயர்த்தும் போது அங்க ஜனங்கள் யுத்தத்தை வென்றார்கள். அல்லேலூயா. ஆனா மோசேயோட கை வந்து குறுகி போகும்போது, இறங்கும் போது அங்க ஆரோன் ஊர் என்ன செய்யறாங்க, அந்த கையை பிடிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா கீழே இன்னொருத்தர் இருக்கிறாரு, அது எல்லாரும் மறந்துடுவாங்க. யாருன்னா யோசுவா அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. யோசுவா டீமோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. திடீர்னு இறங்கின கோயில தோத்து போறாங்கன்னா ஜோஷுவா மேல பாக்குறேன், என்ன ஆச்சுன்னு மோசேயோட கையை கீழே இறங்கிருச்சு, பரடாயிருச்சு. கவனிங்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் யுத்தத்திலே ஜெயம் எடுப்பார்கள். கர்த்தரை தேடும் போது ஒருமனப்பட்டு, மீண்டுமாக அந்த அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஒருத்தர் தூக்கிட்டு இருக்கிறாரு, 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, கீழே ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசனம் மிக முக்கியமா இருக்கிறது. ஆகையால் இந்த பிரசனம், நமக்குள்ள இருக்கிற அந்த பிரசனம் என்ன செய்ய வேண்டும், இந்த நிழல் என்ன செய்யணும், படர்ந்து போக வேண்டும். எப்படி போக வேண்டும்? கவனிங்கள், இட்ஸ் காட்ஸ் மிஷன் தட் த சர்ச் டு ஸ்ப்ரெட் த விங் ஆஃப் த லார்ட். இட்ஸ் த ரோல் ஆஃப் த சர்ச். ஆமென். எப்படி நம்ம செய்ய போறோம்? நிறைய பேர் இது செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, எங்க வந்து இந்த ரெக்கை இருக்குதோ தெரியுங்களா, ரெக்கை இருக்கு, செவத்துல ரெக்கை இருக்கும்போது அங்கே போய் படம் பிடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ரெக்கை முளைஞ்சிருச்சான், பார்த்துருக்கீங்களா? இப்போலாம் வித்தியாசமாக பிடிக்கிறாங்க. இப்போலாம் தலைகளை பிடிக்கிறாங்க. ரெக்கை வந்து இப்படி இருக்கு, இப்போ தெரியல. சரி, நீங்கள் போய் பாருங்க, இனிமேலாம் பிடிக்கிறாங்க. இப்போலாம் விதவிதமாக வந்து பிடிக்கிறாங்க. சங்கீதம் 36வது அதிகாரம் 7வது வசனம். வாட் இஸ் த மிஷன் ஆஃப் காட்? தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே, உம்முடைய சேட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். திருப்பி வாசிங்க. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். 51 57 57 verse 1. 57 சாம்ஸ் தான், சங்கீதம் தான். 57:1. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஹல்லேலூயா, வந்து அடைவேன். அப்ப கவனிங்கள், இங்க என்ன இந்த 2 வசனத்தை இன்னொரு வசனமும் இருக்குது. என்னன்னா, இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, கர்த்தருடைய சேட்டைகள், அந்த சொல்றது சேட்டைகளின் கீழ், அந்த நிழலின் கீழ் வரும்படிக்கு கர்த்தர் என்ன செய்றார், அந்த சேட்டைகளை என்ன செய்றார், அவர் படர செய்கிறார். இப்ப அவருடைய சேட்டைகள் தெரியுங்களா, யாரு படர செய்ய போகிறதுனா, நம்ம தான். ஆமென். கரெக்டா சொல்றேன்னா? சேட்டை, அதுதான் சேட்டைனா வேற. நான் தவறா உபதேசம் பண்ணி தவறா செஞ்சிட போறீங்க, வெளியே போயிட்டு சேட்டை பண்ணிட போறீங்க. செட்டைகளின் கீழ், செட்டை, அதை நான் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரியா? செட்டைகளின் கீழ் இந்த சபை சட்டையில செட்டைகளின் கீழ் வரும்படிக்கு கர்த்தர் சபைதான் அந்த செட்டைகள் பிரிதாக்கும்படிக்கு கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு இந்த காரியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகையால் அதனால தான் ஆண்டவர் என்ன செய்றார், ஆண்டவர் வந்து சமாரியாவுக்கு கொண்டு போறாரு, கேடரின்ஸ்க்கு கொண்டு போறாரு, பண்டிகை இடத்துல கொண்டு போறாரு. ஏன் தெரியுங்களா? என்னோட செட்டைகள் யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் போகணும்னு சொல்லி ஆண்டவர் செட்டைகளை விரிவாக்குறாரு. யோவான் பார்க்கிறார், யோவான் சொல்றாரு தெரியுங்களா, அவங்க இயேசு நாமத்தில் ஓட்டுறாங்க, அவருக்குள்ள வச்சிருந்தாரு செட்டை. ஆனா ஆண்டவர் சொல்ற, என் செட்டை நான் விரிவாக்க போகிறேன். அதனால நம்ம 28வது அதிகாரம் ஆண்டவர் சொல்ற, உலகம் எங்கும், முதல்ல ஜெருசலம், யூதேயா, சமாரியா, உலகம் எங்கும். அப்புறம் அவரோட செட்டை என்ன செய்கிறது, the wings of the Lord is going forth, அந்த ஷேடோ எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கட்டளை கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த காரியம் திருப்பி நம்ம வந்து இந்த பிரதரை பார்ப்போம், கீழே தூங்கிட்டு இருந்த பிரதரை. என்னன்னா வந்து இந்த காரியம் ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த விங்ஸ் போகும்படி ஆண்டவர் இந்த பிரதர் அனுப்பினார். எங்கே போகணும்னா இந்த விங்ஸ், இந்த நிழல் எங்கே போகணும்னா நினைவேக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், அது அப்படியே போகணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். அப்பயே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தெரியுங்களா, அவர் நல்லவர். அவர் அந்த கிருபை போகும்படிக்கு இவர்கள் எல்லாம் நினைவின் பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அந்த செட்டைகளின் கீழ், நிழலின் கீழ் வரும்படி கர்த்தர் என்ன செய்தார், ஆசைப்பட்டார். ஆனால் ஆண்டவர் இப்படி கொண்டு போனார்னா, நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். யார்கிட்ட? ஜோனாட்ட. நீ சொல்லு ஜோனா, நான் நியாயம் தீர்க்க போறேன்னு சொன்னேன். ஆனால் கர்த்தருக்கு தெரியல மனம் திரும்ப போறாங்கன்னு. யாருக்கு தெரியாதுன்னா, ஜோனாக்கு தெரியாது, பிரதருக்கு தெரியாது நடக்க போகுது.
அப்போ என்ன செய்கிறாரு இவர் என்ன செய்கிறாரு, இவர் என்ன செய்கிறாரு, சொந்த வழியில் போக ஆரம்பிக்கிறாரு. கவனிங்கள், ஆண்டவர் எப்படியோ நினைவே ஒரு இருதயத்தை கர்த்தர் பார்த்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் நினைவே மனம் திரும்பும் சொல்லிட்டு, அதனால தான் ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறாரு. ஆமென். நினைவே காத்து கொண்டு இருக்கிறது ஒரு நிழல் வரும்படிக்கு. நினைவே காத்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் யோனா போன கயிறு நியாய தீர்ப்பு கொடுத்து கூட நினைவே மன திரும்பிச்சு. நினைவே மட்டும் மன திரும்பல, ஆடு மாடும் மன திரும்பிச்சு, உபவாசம் எடுத்துச்சு. எல்லாம் உபவாசம் எடுத்தாங்க. ஏன் தெரியுங்களா? அப்படிப்பட்ட உள்ள அசைவு நினைவுக்குள்ளே வந்தது. ஆமென். இன்னைக்கு உலகம் இந்த நிழலுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அநேக நினைவே இந்த சபை நிழல் போகும்படிக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சில நேரத்தில் சபை உள்ளவர்களாக இருக்க நாம் யோனா போல நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு கப்பை இருக்குது. நான் தர்சூஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு தர்சூஸ்க்கு போகுது கப்பை, வேற இடத்துக்கு போகுது. அது மட்டும் கப்பையில் மட்டும் போல கப்பை கீழே தூக்கிக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் புரியுதுலன்னு சொல்ல வரேனே. அப்ப யோனாக்கு தெரியுங்களா, கர்த்தருடைய இருதயம் புரிந்து கொள்ளல. ஏன் தெரியுங்களா? யோனாவுடைய வேறு கர்த்தருக்குள்ள இல்லை. முத காரியம் என்ன சொன்னேன்? வேறுன்றப்பட வேண்டும். அந்த மறைவிடத்தில் இருக்கிறவன் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்வான். உசியா ராஜா கர்த்தருடைய தரிசனத்தை புத்திமானாக இருந்தான். அப்ப பிரசனத்தில் இருக்கிறவன் கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்வான். யோனா புரிந்து கொள்ள முடியல கர்த்தரை. நல்லா பாருங்க, நிறைய காரியங்கள் யோனா சொந்த தீர்மானத்தில் போறான். அவனுக்குள்ள ஒரு சொந்த நிழல் இருக்குது. யோனாக்குள்ள சொந்த நிழலை வாழ்கிறான். என்ன நிழல் தெரியுங்களா? அவனுடைய சொந்த. வாசிங்க 5வது வசனம். நான் இந்த யோனா பற்றி சொல்லி நான் முடிக்க போறேன். வாசிக்கிறீங்களா? யோனா 1வது அதிகாரம் 5வது வசனம். யோனா 1வது அதிகாரம் 5வது வசனம். பின்பு யோனா புறப்பட்டு போய் தனக்கு ஒரு நான் சிம்பாலிக்கா பேசுறேன். தனக்குன்னு ஒரு குடிசை போட்டு பார்க்கும் மட்டும் அதன் கீழ் பாருங்க, அவன் சொந்த கூடாரத்தை அவன் போட்டு தனக்கு, நல்லா நோட் பண்ணிங்க, தனக்கு என்ற கூடாரத்தை போட்டு அந்த நிழலிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார் பார்க்கும்படி அவன் திட்டமிடுகிறான். கவனிங்கள், சொந்த கூடாரத்தை போடுகிறவன் அவனுடைய நிழலிலே வாழ்ந்து கொண்டிருப்பான். புரியுதல் என்ன சொல்ல வரேன்னு? The one that puts his own tent, அவனே சொந்த செயலை செய்கிற அந்த கூடாரம் தெரியுங்களா, அவனோட நிழலில் தான் வாழ்வான். அவன் நிழல் இப்படிப்பட்ட நிழல் தெரியுங்களா? அவனோட காமிக்கிறான் அவன் நிழல் இப்படிப்பட்ட நிழல். அவன் சொந்த வழியில் நிழல், சொந்த தீர்மானங்கள், சொந்த எதிர்பார்ப்பு. திரும்பி சொல்றேன், எக்ஸ்பெக்டேஷன். கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நினைவே மனம் திரும்பும்படிக்கு, அவன் எதிர்பார்க்கிறான் கர்த்தர் அழிக்கும்படிக்கு. கவனிச்சிங்களா? இப்படி எதிர்பாராக இருக்கிறது. இட்ஸ் ஆப்போசிட். அப்ப கர்த்தருடைய அவருடைய பிரசனத்தில் இல்லாவிட்டால் வேற நிழல்ல நம்ம போக ஆரம்பிப்போம். அவருடைய நிழல் எப்படிப்பட்ட நிழல்? வெறுப்பின் நிழல். இட்ஸ் ஹேட்ரட். அவன் நிழல் எப்படிப்பட்ட நிழல் தெரியுங்களா? ஒரு அழிவின் சிந்தனை, அழிவின் அந்த நிழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கான். அழிவு நடக்கணும் அந்த தேசத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். இது யோசிக்கும் போது நாம் எப்பொழுதும் நம் உலகத்தின் ஜனங்களை யோசிக்க வேண்டும். உலகத்தின் நினைவே இருக்கிறார்கள், எல்லா நினைவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? நம்மளுடைய கூடாரத்தில் ஸ்தோத்திரம், காலையில் எந்திரிக்கிறேன் ஹalleluya, சாப்பிட்றேன் ஹalleluya, வீட்டுக்கு வர ஹalleluya, நினைவே அழிஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்ப நம்ம கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நம்ம நிலையிலே வாழுவோம். அவங்க அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். யோனா அதுதான் பார்க்கிறான், அழிந்து போட்டும் சொல்லி. இன்னைக்கு நம்ம இன்டைரக்ட்லியா நம்ம செய்யலனா போலனா நம்ம அதான் நம்ம செய்யறோம். கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல கேட்கறதுக்கு? சரி, அவன் நியாய தீர்ப்பு வரும்படிக்கு அவன் எதிர்பார்க்கிறான். ஆகையால் தேவன் என்ன செய்தார்? யோனாக்கு சில பாடத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுங்களா? நிழல்ல கற்றுக் கொடுத்தார். வாசிங்க 4:1-3 வாசிங்க. யோனாக்கு கோபமா இருந்துச்சு. விசனா கோபம்ல சரி கடுப்பாயிட்டார் ரைட்டா? கவலையாவா? ஓ சரி, இங்கிலீஷ்ல என்ன பண்றது? டிஸ்பிளீஸ். ஆமா, அவர் கடுப்பாயிட்டாரு. டிஸ்பிளீஸ். வாசிங்க. இப்போ கோபம் வந்துருச்சு. டிஸ்பிளீஸ் அவருக்கு பொறுப்பு சரியா இல்லை, இது சரியா இல்லை, எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை இது. அப்புறம் என்ன அடுத்து என்ன வரும்? கோபம் வரும்.
சரியா இங்க அமையலைன்னா அடுத்தது கோபம் தான் வரும். வாசிங்க. அப்புறம் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை அப்புறம் உன்னதமான தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்னது கர்த்தாவே அப்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்றாராம். சொல்லுங்க. நான் இந்த தேசத்தில் இருக்கும்போதே அப்பவே நான் சொன்னேன். வாசிங்க. நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உரக்கமும் நீரே சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரோ. இதெல்லாம் உனக்கு தெரியுது, யோனாக்கு தெரியுது தேவன் எப்படிப்பட்டவர் என்று. இதான் ஆச்சரியம். இட்ஸ் அமேசிங். யோனா தேவன் எப்படிப்பட்டவர்னு யோனாக்கு தெரியுது. நீங்க எப்படி கிருபை உள்ளவர் நிறைந்தவர். ஆனா யோனா என்ன எதிர்பார்க்கிறாங்க? பயங்கரமான வெளிப்பாடு. இடத்துல எதிர்பார்க்கிறாரு, தேவனே நீர் என்ன நிழலுக்குள் வா, அழிக்கணும் அங்க. அப்ப நான் கர்த்தர் நிழல் காட்டிலும் என்னோட நிழல் அங்க அழிவு வரணும். நான் சொன்னது அங்க நடக்கணும். நான் சொல்லிட்டு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு அது அங்க நடக்கணும் என்று யோனா எதிர்பார்க்கிறார். அவருக்கு மூக்கா ஜத்தோ, ஏன்னா தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வர மாட்டேது. அல்லேலூயா. நீங்க யோனா இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே கதி தான், நானும் அதே கதி தான். சமத்தில் ஆண்டவர் செய்யலைன்னா என்ன ஆண்டவரே செய்ய, என்ன ஆண்டவரே இப்படி சொல்லிட்டு இப்படி விட்டுட்டீங்களே, கை விட்டுட்டீங்களே, நம்மளும் கேட்க ஆரம்பிப்போம். சரி வாசிங்க. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, எப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்று சொல்ல பாருங்க. ரெண்டு மூணு காரியம் அங்க பார்க்கலாம். யோனா பேசும் போதெல்லாம் 3 காரியம் 5-9 நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் தெரியுங்களா? அங்க யோனா அவர் தன்னைத்தானே யோசிக்கிறாரு, அவர் கோவப்பட்டாரு. இன்னொரு காரியம், நான் சாவ போறேன் 2-3 வாட்டி சொல்லிட்டே இருப்பாரு, சாவுறது மேல் சொல்லிட்டே இருப்பாரு. பாருங்க, தேவன் எப்பொழுதும் ஜீவனை கொடுக்கிறவர், தேவன் எப்பொழுதும் இறங்குகிறவர், தேவன் எப்பொழுதும் தெரியுங்களா அவர் அவருடைய சித்தத்தை கொண்டு வருகிறவர். ஆனா இங்க அவரை நோக்கி பார்க்கிறாரு, அவருக்குள்ள கோபம் வந்துருச்சு, அவருக்குள்ள என்ன சாவுற அப்படின்ட்டாரு. கவனிங்க, தேவனுக்குள்ள பிரச்சனத்துல இல்லாதவர்கள் தேவனுக்கு எதிர்ப்பாக பேச ஆரம்பிப்பார்கள். இஃப் ஹீ நோ காட், தேவனை அறிந்தவனா இருந்தானா யோனா, ஆண்டவரே எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கீங்கப்பா, இப்பதான் ஜீவனை கொடுத்தாரு, அப்பதான் கொடுத்தாரு, ரைட்டா? கடலில் உழுப்பு போட்டு சப்மரீன் அனுப்பி விட்டாரு, கிராப் அனுப்பி விட்டாரு, அது புரிய கிராப் வேறு அனுப்பிவிட்டு காப்பாற்றினாரு, இப்போ தான் ஜீவனை கொடுத்தாரு. ஆனால் இங்கே என்ன எதிர்பார்க்குறாரு? நான் சாவ போகிறேன். கர்த்தர் காப்பாற்றிட்டாரு. கவனிச்சிங்களா? அப்போ இன்னொரு சொந்தமான நிழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற யோனாக்கு கர்த்தர் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தார்? அங்கே வாசிங்க 10-11. அதற்கு கர்த்தர் அங்க ஆண்டவர் ஒரு செடியை உருவாக்குனார், ரைட்டா? அவனுக்கு நிழல் வரும்படிக்கு ஒரு செடியை உருவாக்குனார். வரும்போது அந்த நிழல்ல அவன் இருந்தாரு. நிழல் இருக்கும் போது சந்தோஷப்பட்டார். நிழலுக்கு தேவன் கொடுத்த நிழலுக்கு சந்தோஷப்பட்டாரு. தேவன் நிழலை எடுத்தாரு. எடுக்கும் போது என்ன நடந்துச்சு? அவர் மீண்டும் கோபம் வந்துருச்சு. வாசிங்க 10-11. ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆவலுக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்துக்கு 16,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேகமான மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் நான் உங்களுக்கு வெளிப்பாடாக உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட நிழல் முக்கியம், இது ஒண்டி முக்கியம் கிடையாது. ஆண்டவர் அவர் பெரிய ஸ்கோப்பை கத்தரை பார்க்குறார். இஸ் லுக்கிங் அட் அ ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். அப்போனா நீ ஒன்னையே பார்த்து கொண்டு இருக்கிற, ஆனால் என் நிழல் எவ்வளோ ஜனங்களுக்கு போக வேண்டும் என்று ஆண்டவராக காண்பிக்கிறார். இன்னைக்கு சபைதான் அப்போஸ்தலர் மூலியமாக, கருத்தின் மூலியமாக கர்த்தர் அந்த நிழல் கொண்டு வந்தது போல இன்னைக்கு கர்த்தர் சபை நிழல் போகும்படிக்கு, நினைவேக்கு போகும்படிக்கு, பாபிலோனுக்கு போகும்படி கர்த்தர் இந்த நாளிலே அவர் கிருபை செய்வார். ஆமென். இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிரசனத்தில் நாட்டாவிட்டால் இட் வில் பி எப்படி சொல்றது, அந்த மரம் ஊனமாக மாறிவிடும். அந்த மரம் சரியாக நிழல் கொடுக்காமல் போய்விடும். ஆகையால் சபையாக இருக்கிற நாம், கிறிஸ்துவின் குடும்பமாக இருக்கிற நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாட்டப்பட வேண்டும். இது நாம் நிழல், இந்த நிழல் அநேகருக்கு போகப்பட வேண்டும்.
ஆனால் really pray, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் அப்படியாக ஜெபிக்க வேண்டும். இந்த சபை அப்படியாக படர்ந்து நிழல் கொடுக்கிற சபையாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் சொல்லணும், கொஞ்சம் நிழல் பட்டாலே எனக்கு ஆசீர்வாதம் வரும் சொல்லி தேடி வர வேண்டும். ஆமென்.